இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். நியூஸுக்கு வெக்கையாக இருக்குல்ல, அனலாக இருக்குல்ல, எப்படி இதில் பண்ணி பேசி செய்கிறீங்க? உங்களுக்கு அதில் உங்கள் வீட்டுக்காரவங்க தான், என் ஒய்ஃப் தான். நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து வந்த ஒரு தானே தெரியுது தொண்டியில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் மருத்துவர் என்ன செய்ய, நீங்கள் எல்லாம் நாங்களாச்சும் ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே போயிடுவோம். இதுக்குள்ளேயே கடந்து நீங்கள் பாவம் ஒர்க் பண்ணுறீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். இது தொண்டி அரசு மருத்துவமனை பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லாகவே மக்கள் நலன் சார்ந்தது தானே. அன்றைக்கி அவ்வளோ போராட்டம் பண்ணி இந்த டாக்டரை கொண்டு வந்தோம். இது எவ்வளோ செஞ்சிட போகுது சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம். தொண்டியில் இருக்கக்கூடிய அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம். இங்கே அவசர சிகிச்சை பிரிவு இருக்குது. இந்த அவசர சிகிச்சை பிரிவில் என்னென்னா, கீழே மட்டும்தான் சுற்றி கட்டடம் இருக்க வழியா, மேலே வந்து எந்த விதமான கட்டடம் இல்லாமல் ஒரு தகர கொட்டாய்க்குள்ளே வச்சு இந்த அவசர சிகிச்சை பிரிவு நடைபெறுகிறது. இந்த வெயில் காலங்கள் வந்து வெளியிலே அனலாக கொதிக்கிற நேரத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான அனல் அடிக்கிறதுனால உள்ளே சென்று வைத்தியம் பார்க்கக்கூடிய நோயாளிகளும் சரி, அங்கே பணிபுரியும் மருத்துவர்களும் சரி, அங்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. அதையும் தாண்டி அந்த உயிர்காக்கும் கருவிகளான ஆக்சிஜன் சிலிண்டரு, எக்கோ கருவிகள், இசிசி கருவிகள், சுவாச கருவிகள் அனைத்துமே அந்த கட்டடத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அது அளவுக்கு அதிகமான வெப்பம் அந்த கட்டடத்துக்கு கீழே தாக்கையில் நோயாளிகளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மிஷின்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு ஒரு சரியான ரிசல்ட்டு கூட மக்களுக்கு கிடைக்காத அளவில் இருக்குது. இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வினை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.